மேஷம். மேஷராசி அன்பர்களே, காரியங்கள் அனுகூலமாக முடியும். தந்தையின் நீண்ட நாள் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். மனதில் தன்னம்பிக்கை அதிகரித்து உற்சாகம் பெருக்கெடுக்கும். எதிர்காலத்துக்கு பயன் தரும் வகையில் முக்கிய பிரமுகர்களின் அறிமுகம் கிடைக்கும். உறவினர்களிடம் எதிர்பார்த்த சலுகை கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. வியாபாரத்தில் பணியாளர்களை தட்டிக் கொடுத்து வேலை வாங்க வேண்டி இருக்கும். உங்களின் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள். மனைவி வழியில் நல்ல செய்தி உண்டு. கல்யாண முயற்சிகள் வெற்றியடையும். பழைய நண்பர்கள் தேடி வருவார்கள். தாயாரின் உடல்நிலை சீராகும். வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர் ஆவார்கள். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். நன்மைகள் பல நடக்கும் நாள். இன்று உங்களுக்கு புதிய கூட்டணி அல்லது புதிய துணை அமைய வாய்ப்புண்டு. வணிக திட்டங்களில் உற்சாகமும் நம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். இது உங்களுடைய வெற்றிக்கு வழிவகுக்கும். உங்கள் நிலுவையில் உள்ள வேலைகள் மற்றும் சட்ட விவகாரங்களில் வெற்றி கிடைக்கும். இன்று உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்வது நல்லது. நீங்கள் செய்யக்கூடிய தொழில் தொடர்பாக எதிர்காலத்தில் கணிசமான லாபத்தை பெறலாம். உங்களின் அதிக நம்பிக்கையை நல்ல வகையில் இன்று பயன்படுத்துங்கள். நிதி ரீதியாக நீங்கள் இன்று மிகவும் வலுவாக இருப்பீர்கள். கிரக நட்சத்திர இயக்கம் காரணமாக இன்று நீங்கள் பணம் சம்பாதிக்க பல வாய்ப்புகள் இருக்கும். உங்கள் குழந்தைக்கு பரிசளிக்கும் விழாவிற்கான அழைப்பிதழ் மகிழ்ச்சிக்கான காரணமாக இருக்கலாம். குழந்தை உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப வாழ்வதால் உங்களின் கனவு நனவாவதை நீங்கள் காணலாம். இன்று உங்கள் கெட்ட பழக்கங்கள் உங்கள் காதலனை மோசமாக உணரக்கூடும். மேலும் அவர்கள் உங்களிடம் கோபப்படக்கூடும். உங்கள் முந்தைய காலங்களில் பணித்துறையில் பல வேலைகள் முடிக்கப்படாமல் பாதியில் விட்டிருக்கதால் அதன் விளைவு இன்று நீங்கள் அனுபவிப்பீர்கள். இன்று நீங்கள் உங்கள் ஓய்வு நேரத்திலும் பணித்துறையில் வேலை செய்து கொண்டு இருப்பீர்கள். உங்கள் துணையுடனான இன்ப உரையாடல் மூலம் நீங்கள் ஒருவரை எவ்வளவு நேசிக்கிறீர்கள் என இன்று தெரிந்து கொள்வீர்கள். மன அமைதியை அடைய ஒரு ஆற்றங்கரை அல்லது பூங்கா நடை இன்று ஒரு சிறந்த தேர்வாக இருக்கலாம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புண்டு. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும். ரிஷப ராசி அன்பர்களே, தாயின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும். வாழ்க்கை துணையின் தேவைகளை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றுவீர்கள். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் திடீர் செலவுகளுக்கும் வாய்ப்பு உண்டு. சகோதரர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். புதிய முயற்சிகளை தவிர்த்து விடுவது நல்லது. உறவினர்களால் குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக கிடைக்கும். பங்குதாரர்களால் ஆதாயம் உண்டாகும். குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும். அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகமாவார்கள். விருந்தினர் வருகையால் வீடு களைகட்டும். வியாபாரத்தில் புகழ்பெற்ற நிறுவனங்களால் புது ஒப்பந்தம் செய்வீர்கள். உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும். சாதிக்கும் நாள். இன்று மிகவும் சர்ச்சைக்குரியதாக அமையும். உங்கள் மேல் அதிகாரிகளிடமிருந்து உங்களுக்கு அவமதிப்பு ஏற்பட வாய்ப்பு உண்டு. மேலும் அதை உங்களுடைய பலவீனமாக சக ஊழியர்கள் பயன்படுத்திக் கொள்ள வாய்ப்பு உண்டு. இன்று உங்களுடைய திட்டங்களை பிறரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். இன்று வேலை தொடர்பாக புதிய பொறுப்புகளை பெற வாய்ப்பு உண்டு. சிக்கலான சர்ச்சைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். முடியுமானால் நீண்ட தூர பயணத்தை தவிர்த்திடுங்கள். நீங்கள் பலவீனமாக இருப்பதால் பயணம் மேலும் பலவீனத்தை ஏற்படுத்தும். யாரும் தங்கள் பணத்தை இன்னொருவருக்கு கொடுக்க விரும்பவில்லை என்றாலும் சில ஏழைகளுக்கு பணம் கொடுப்பதன் மூலம் இன்று நீங்கள் நிம்மதியாக இருப்பீர்கள். சிலர் உங்களை பதற்றமடைய செய்யலாம். அவர்களை புறக்கணியுங்கள். அன்பான புன்னகையின் மூலம் உங்கள் காதலின் நாளை பிரகாசமாக்குங்கள். இன்று நீங்கள் நாள் முழுவதும் காலியாக இருக்கலாம் மற்றும் டிவியில் பல திரைப்படங்களையும் நிகழ்ச்சிகளையும் பார்க்கலாம். இன்று முழுவதும் உங்கள் துணை சிறந்த எனர்ஜி மற்றும் காதலுடன் இருப்பார். குடும்பம் என்பது வாழ்க்கையின் ஒரு அங்கமாகும். இன்று உங்கள் குடும்பத்தினருடன் நடைபயிற்சி செய்யலாம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் செலவுகளால் கையிருப்பு குறையும். மிருகசிரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழி உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படும். மிதுனம். மிதுனராசி அன்பர்களே,
புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது சாதகமாக முடியும். பிள்ளைகள் கேட்டதை வாங்கித் தருவீர்கள். உறவினர்கள் மூலம் பணவரவுக்கு வாய்ப்புண்டு. சிலருக்கு வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையுடன் அனுசரித்து செல்வது நல்லது. நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். புதிய முயற்சியாவும் வெற்றியடையும். பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீர்கள். நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்களை கவர சலுகைகளை அறிவிப்பீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள். நல்லன நடக்கும் நாள். அரசாங்கத்திடமிருந்து நேரடியாக அல்லது மறைமார்க்கமாக சில நன்மைகள் பெறுவீர்கள். இன்று உங்களுக்கான வாய்ப்புகளை சரியான நேரத்தில் பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வேலை, தொழில் தொடர்பான வாழ்க்கையில் எதிர்காலத்தில் உங்களுக்கு பெரிய லாபத்தை கொண்டுவரும். இன்று உங்களுடைய உறவினருக்கும் மற்றும் நண்பர்களுடன் உறவுகளும் மேம்படும். மாணவர்கள் படிப்பு தொடர்பாக எதிர்பார்த்த முன்னேற்றத்தை காண்பார்கள். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பீர்கள். நிலுவையிலுள்ள பணிகளை முடிக்க சாதகமான நாள். ஆன்மீக மற்றும் உடலியல் பயன்களுக்காக தியானமும் யோகாவும் செய்ய வேண்டும். இன்று வணிகத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் வாய்ப்புள்ளது. இன்று உங்கள் வணிகத்திற்கு புதிய உயரங்களை நீங்கள் எட்டக்கூடும். குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் செலவிட நேரம் கிடைக்கும். உங்கள் அன்புக்குரியவர் அல்லது துணைவரிடமிருந்து வரும் ஒரு நல்ல தகவல் இன்றைய நாளின் நல்லெண்ணத்தை மேம்படுத்தும். சரியான நேரத்தில் வேலையை அமைத்துக் கொள்வதும் சீக்கிரம் வீட்டிற்குச் செல்வதும் இன்று உங்களுக்கு நல்லது. இது உங்கள் குடும்பத்திற்கும் மகிழ்ச்சியை தரும். மேலும் நீங்கள் புத்துணர்ச்சியையும் பெறுவீர்கள். வீனஸ் போன்றவர்கள் பெண்கள், மார்ஸ் போன்றவர்கள் ஆண்கள். ஆனால் இன்று வீனஸும் மார்ஸும் ஒருவருள்ளொருவர் கரைந்து உருகும் நாள். இன்று குடும்பத்துடன் கடை வீதிக்கு செல்ல முடியும். ஆனால் நீங்கள் சோர்வையும் அனுபவிக்கலாம். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் விவாதம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய் வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். கடகராசி அன்பர்களே, மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் நீங்கும். சகோதரர்களால் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். உறவினர்கள் உதவி கேட்டு வருவார்கள். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்க கூடுதலாக உழைக்க வேண்டி வரும். பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பார்கள். எதிர்பார்த்தவைகளில் சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடியும். தாயாருடன் கருத்து மோதல்கள் வந்து செல்லும். வியாபாரத்தில் அதிரடி சலுகைகள் மூலம் லாபமடைவீர்கள். உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும். தேவைகள் பூர்த்தியாகும் நாள். உங்கள் நம்பிக்கை மற்றும் தைரியம் உச்சத்தில் இருக்கும். அரசியல் அல்லது சமூகம் தொடர்பான பணிகளில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கலாம். இன்று உங்களுக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய நாள். குடும்பம் மற்றும் பணியிடத்தில் சில புதிய பொறுப்புகளை பெறுவீர்கள். இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் கூடுதல் கவனம் செலுத்தவும். எதிலும் நிதானமான அணுகுமுறை தேவை. எந்த ஒரு முதலீடு செய்வதாக இருந்தாலும் அதற்கு நிபுணர்களின் ஆலோசனை பெறுவது நல்லது. தாயாகப் போகும் பெண்கள் தரையில் நடக்கும்போது கவனம் தேவை. முடிந்தவரையில் நண்பர் புகைப்பிடிக்கும்போது அருகில் நிற்காதீர்கள். அது கருவில் உள்ள குழந்தையை பாதிக்கும். பாதுகாப்பான முதலீட்டில் முதலீடு செய்தால் நல்ல பணம் சம்பாதிக்கலாம். நீங்கள் அதிகம் கஷ்டப்படாமல் மற்றவர்களின் கவனத்தை ஈர்க்க பொருத்தமான நாள். முதல் பார்வையிலேயே காதல் கொள்வீர்கள். இன்பச் சுற்றுலா திருப்திகரமாக அமையும். இதுவரை சாபமடைந்ததைத் தோல உங்கள் வாழ்வு இருந்தாலும் இன்று இனிமையான வரத்தால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இன்று விடுமுறையில தியேட்டர் சென்று நல்ல படம் பார்ப்பதை விட வேறு என்ன சிறந்தது? புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்மாமன் வழியில் ஆதாயம் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி ஏற்படும். சிம்மம். சிம்மராசி அன்பர்களே, தாய் வழி உறவிகளிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். வாழ்க்கை துணை உங்கள் முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பு தருவார். அவர் மூலம் தேவையான உதவிகளும் கிடைக்கும். குடும்பத்தினர் உங்களுடைய ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடப்பார்கள். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும்.
தைரியமாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். உடன்பிறந்தவர்கள் உங்கள் வேலைகளை பகிர்ந்து கொள்வார்கள். வியாபாரத்தில் போட்டிகளை எதிர்கொண்டு வெற்றி காண்பீர்கள். அலுவலகத்தில் அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கை நிறைவேறும். தைரியம் கூடும் நாள். சற்று சிக்கல் தரக்கூடிய நாளாக இருக்கும். உடன்பிறந்தவர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். குடும்ப வாழ்க்கையில் நிலையற்ற தன்மையை சந்திப்பீர்கள். காதலர் உறவில் சூழல் மகிழ்ச்சியாக இருக்கும். இன்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாள். வேலை தொடர்பாக அர்ப்பணிப்பான செயல்பாடு மேலதிகாரிகளிடம் மரியாதை பெற்றுத்தரும். இன்று நீங்கள் நிதி நன்மைகள் அதிகம் பெறுவீர்கள். இன்று சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் எந்த ஒரு முடிவையும் கவனமாக யோசித்து எடுக்கவும். இன்று நீங்கள் ரிலாக்ஸ் செய்து நெருங்கிய நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி செய்ய வேண்டும். சிலருக்கு பயணம் அலைச்சல் மிக்கதாகவும் மன அழுத்தம் ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். ஆனால் பண அளவில் ஈடாக இருக்கும். சமூக நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகள் வரலாம். அது உங்களை நெருக்கமான தொடர்புகள் மற்றும் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்களுடன் இருக்க செய்யும். சர்ப்ரைஸான ஒரு தகவல் உங்களுக்கு இனிய கனவை தரும். இன்று நீங்கள் எந்த நேரத்திலும் உங்கள் மொபைலில் ஓய்வு நேரத்தில் இணையதளத்தை பார்க்கலாம். இன்று நீங்கள் உங்கள் துணையின் சிறப்பு கவனத்தை பெறுவீர்கள். நீங்கள் நீண்ட நேரம் பேச விரும்பிய ஒருவரிடமிருந்து ஒரு தொலைபேசி அழைப்பு. பல பழைய நினைவுகள் புதுப்பிக்கப்படும். நீங்கள் சரியான நேரத்தில் திரும்பிச் செல்வீர்கள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்வழி உறவுகளால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களின் சந்திப்பும் அவர்களால் ஆதாயமும் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் அலைச்சல் காரணமாக உடல் அசதி உண்டாகும். கன்னிராசி அன்பர்களே, சகோதரர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். மாலையில் உறவினர்கள் மூலம் கிடைக்கும் செய்தி அளவற்ற மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். குடும்பத் தேவைகளை நிறைவேற்றும் வகையில் சற்று அலைச்சலும் சோர்வும் ஏற்படும். நண்பர்களால் வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. மற்றவர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்வது அவசியம். வியாபாரத்தில் வழக்கமான நிலையே காணப்படும். கடந்த 2 நாட்களாக இருந்த அலைச்சல், டென்ஷன் யாவும் நீங்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும். விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீர்கள். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய சரக்குகள் கொள்முதல் செய்வீர்கள். உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் தேடி வரும். உற்சாகமான நாள். உங்கள் வேலை தொடர்பாக புதிய முன்னேற்றத்தை அடைய வாய்ப்பு உண்டு. எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுகிறது. தடைப்பட்டிருந்த சில திட்டங்களை செயல்படுத்த முடிப்பீர்கள். பணியிடத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். இன்று நீங்கள் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் பெற வாய்ப்பு உண்டு. இன்று உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதை சரியாக பயன்படுத்திக் கொள்வது நல்லது. நிதிநிலை முன்னேற்றம் அடையக்கூடிய நாள். இன்றைக்கு உடல் நலம் மிக சரியாக இருக்கும். பணம் பற்றாக்குறையால் இன்று வீட்டில் வேற்றுமை காணப்படும். இந்த மாதிரியான சூழ்நிலையில் உங்கள் வீட்டின் உறுப்பினர்கிடையே யோசித்து பேசுங்கள் மற்றும் அவர்களிடம் ஆலோசனை கேளுங்கள். குடும்பத்தினரின் தேவைகளுக்கு முன்னுரிமை கொடுங்கள். அவர்கள் மீது அக்கறை காட்டுகிறீர்கள் என்பதை அவர்களை உணர செய்வதற்கு அவர்களின் சுக துக்கங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் காதல் வாழ்க்கை இன்று மிக அழகாக பூத்துக்கொழுங்கும். ஒரு பூங்காவில் நடந்து செல்லும்போது கடந்த காலத்தில் உங்களுடன் கருத்து வேறுபாடு கொண்டிருந்த ஒருவரை இன்று நீங்கள் சந்திக்கலாம். மனரீதியாக இணை பிரியாத ஜோடிகளான பின் உடல் ரீதியான நெருக்கம் மேலும் இன்பம் தரும். உங்கள் குடும்பத்தினருடன் வழக்கத்தை விட அதிக நேரம் செலவிடும்போது அது கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். ஆனால் இன்று அதை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு உகந்த நாள். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். துலாம். துலா ராசி அன்பர்களே, திடீர் செலவுகள் ஏற்படும். தேவையான பணம் இருப்பதால் சமாளித்து விடுவீர்கள். காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். கடன்கள் விஷயத்தில் கவனம் தேவை. மற்றவர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் இருந்தாலும் பணியாளர்களால் சிறு சிறு சங்கடங்களும் செலவுகளும் ஏற்படக்கூடும். ராசிக்குள் சந்திரன் இருந்து கொண்டே இருப்பதாக ஆதங்கப்படுவீர்கள். கணுக்கால் வலிக்கும். விமர்சனங்களைக் கண்டு அஞ்ச வேண்டாம். வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள். உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. நாவடக்கம் தேவைப்படும் நாள். இன்று சாதகமான நாளாக இருக்கும். இன்று உங்கள் நேரத்தை சரியாக திட்டமிட்டு செய்து முடிக்கவும்.
இன்று பல நாட்களாக விஷயங்களுக்காக நேரம் வீணாக்க வேண்டாம். உங்கள் முடிவுகளில் கூடுதல் கவனம் செலுத்தவும். முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளவர்கள் நிபுணர்களின் ஆலோசனை பெற்று செயல்படுவது நல்லது. திருமணம் அல்லது காதல் தொடர்பான விஷயங்களில் பேச்சு நிதானத்தை கடைபிடிக்கவும். துணையை அனுசரித்துக் கொள்வது நல்லது. இன்று உங்கள் வாழ்க்கை துணையுடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். உங்களை மூடிக்கொண்டு வளர்ச்சிக்கு இடையூறாக இருக்கும் இருளை விலக்குங்கள். வெளிநாடுகளுடன் உறவு வைத்திருக்கும் வர்த்தகர்கள் இன்று பணத்தை இழக்க வாய்ப்புள்ளது. எனவே இன்று கவனமாக சிந்தியுங்கள். உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடமிருந்து எதிர்பாராத பரிசுகளும் அன்பளிப்புகளும் வரும். உங்கள் சக்தியையும் ஆசையையும் புத்துணர்வூட்டும் வகையில் இன்ப சுற்றுலா செல்லக்கூடும். காந்த சக்தியால் நீங்கள் எப்போதும் நடுநாயகமாக இருப்பீர்கள். உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்த உங்கள் துணை இன்று தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்வார். நாளின் முதல் பகுதி உங்களுக்கு கொஞ்சம் மந்தமான உணர்வை ஏற்படுத்தும். ஆனால் நீங்கள் வீட்டை விட்டு வெளியேற துணிந்தால் நிறைய வேலைகளை செய்யலாம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி உண்டாகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தாயின் தேவையை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். விருச்சிகம். விருச்சிக ராசி அன்பர்களே, மனதில் இனம் தெரியாத சோர்வு ஏற்படக்கூடும். வாழ்க்கை துணை வழியில் செலவுகள் ஏற்படும். எதிர்பார்த்த பணம் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். நண்பர்கள் உங்கள் தேவையறிந்து உதவி செய்வார்கள். வீட்டில் பராமரிப்பு பணிகள் அதிகரிப்பதன் காரணமாக உடல் அசதி ஏற்படும். வியாபாரத்தில் விற்பனையை அதிகரிப்பதில் பணியாளர்கள் உற்சாகத்துடன் ஈடுபடுவார்கள். எடுத்த வேலையை முடிப்பதற்குள் அலைச்சல் அதிகரிக்கும். பழைய கடனை தீர்க்க முயற்சி செய்வீர்கள். வாகனத்தில் கவனம் தேவை. வியாபாரத்தில் போட்டிகளையும் தாண்டி ஓரளவு லாபம் வரும். உத்தியோகத்தில் பணிகளை போராடி முடிப்பீர்கள். போராடி வெல்லும் நாள். தொழில் வாழ்க்கையில் சிறந்த பலன்களை காண்பார்கள். செல்வாக்குமிக்க நபர்களுடன் தொடர்பு நன்மை தரும். உங்கள் தொழிலில் வணிகம் தொடர் கூட்டணி முன்னேற்றம் லாபத்தை தர வாய்ப்பு உண்டு. உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நிதிநிலை மேம்படும். நிலுவையிலுள்ள சட்ட விஷயங்களில் சாதகமான சூழல் உருவாகும். இன்று குடும்பத்தில் உள்ள கருத்து வேறுபாடுகளை தீர்க்க முயற்சிக்கவும். இன்று சில நிதி நிறுவனங்கள் நிதி ரீதியாக தொந்தரவு தரலாம். உங்களின் அதிக நம்பிக்கையை நல்ல வகையில் இன்று பயன்படுத்துங்கள். இடைவிடாத வேலை நிறைந்த நாளினும் சக்தியை சேர்த்து கொள்ள உங்களால் முடியும். இன்று நீங்கள் கொடுத்த பணத்தை நீங்கள் திரும்பப் பெற முடியும் என்பதால் நீங்கள் இன்று இரவில் பணம் பெறுவீர்கள். தவறான நேரத்தில் தவறான விஷயத்தை சொல்லாமல் இருக்க முயற்சி செய்யுங்கள். நீங்கள் நேசிப்பவரை காயப்படுத்தாமல் இருக்க கவனமாக இருங்கள். இன்று உங்கள் வாழ்வில் உண்மையான காதலை இழப்பீர்கள். கவலைப்படாதீர்கள், எல்லாமே காலப்போக்கில் மாறும். உங்கள் காதல் வாழ்வும்தான். உங்களுக்கு மோசமான நேரமுள்ளவர்களுடன் தொடர்பை அதிகரிப்பதை தவிக்கவும். உங்கள் துணையுடன் ஆலோசிக்காமல் ஏதேனும் நீங்கள் திட்டமிட்டிருந்தால் அது எதிர்விளைவையே ஏற்படுத்தும். நண்பர் காரணமாக இன்று நீங்கள் ஒரு பெரிய சிக்கலில் சிக்குவதை தவிர்க்கலாம். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்வழி உறவினர்களால் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர் வருகையால் சில சங்கடங்கள் ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கவும். தனுசு ராசி அன்பர்களே, காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் நாள். தந்தை வழியில் ஆதாயம் கிடைப்பதுடன் செலவுகளும் ஏற்படும். மறைமுக எதிர்ப்புகள் விலகும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் பாக்கி தொகை வசூலாகும். சக வியாபாரிகள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். பெற்றோர் பக்கபலமாக இருப்பார்கள். வெளிவட்டாரத்தில் அந்தஸ்து உயரும். பிரியமானவர்களுக்காக சிலவற்றை விட்டுக் கொடுப்பீர்கள். வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள். உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கியத்துவம் தருவார்கள். லாபம் பெருகும் நாள். வருமானம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடனான உங்கள் உறவுகள் மேம்படும். இன்று எவ்வளவு நெருக்கமானவர்களாக இருந்தாலும் உங்கள் பலவீனங்களை யாரிடனும் வெளிப்படுத்தாமல் இருப்பது நல்லது. நீங்கள் நல்ல ஆரோக்கியத்துடனும் மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கையுடனும் இருப்பீர்கள். உங்கள் சமூக அந்தஸ்தை மேம்படுத்தும் மற்றும் உங்கள் திருப்தியை அதிகரிக்கும் புதிய உடைமைகளை பெறுவீர்கள். இன்று வியாபாரம் தொடர்பாக போட்டி அதிகமாக சந்திப்பீர்கள். சூழலை உணர்ந்து செயல்பட வேண்டிய நாள். உங்கள் ஆரோக்கியத்தை புறக்கணிக்காதீர்கள். குறிப்பாக மதுவை தவிர்த்திடுங்கள். இன்று நீங்கள் உங்கள் பணத்தை மத பணிகளில் முதலீடு செய்யலாம். இதனால் நீங்கள் மன அமைதி பெற வாய்ப்புள்ளது. குடும்பத்தினரின் உதவியால் உங்கள் தேவைகள் கவனிக்கப்படும்.
உங்கள் துணையின் இதய துடிப்புடன் உங்கள் துடிப்பும் இணையும். ஆம், இது நீங்கள் காதல் வசப்பட்டுள்ளதின் அறிகுறிதான். நேரம் மிக விரைவாக கடக்கிறது. இதனால் இன்றிலிருந்து உங்கள் விலைமதிப்பற்ற நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். இன்று உங்கள் வாழ்க்கை துணை கற்கண்டை விட இனிமையானவர் என்று உணர்வீர்கள். மக்களின் மத்தியில் தங்கி அனைவரையும் எவ்வாறு மதிக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். எனவே நீங்களும் அனைவரின் பார்வையில் ஒரு நல்ல குணத்தை உருவாக்க முடிகிறது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் இழுபறியாகும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர வகையில் ஆதாயம் ஏற்படும். மகரம். மகர ராசி அன்பர்களே, சகோதரர்களால் சில சங்கடங்கள் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். சிலருக்கு தெய்வ பணிகளில் பங்கேற்கும் வாய்ப்பு ஏற்படும். புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் ஏற்பட்ட பிரச்சினைகள் தீரும். சிலருக்கு தந்தையிடம் எதிர்பார்த்த காரியம் சாதகமாக முடியும். புதிய முயற்சிகள் இழுபறியாகி முடியும். வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும். அனுபவபூர்வமாக அறிவுபூர்வமாகவும் பேசி எல்லோரையும் கவர்வீர்கள். பிள்ளைகள் பொறுப்புணர்ந்து செயல்படுவார்கள். புண்ணியஸ்தலம் சென்று வருவீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்களை தட்டிக் கொடுத்து வேலை வாங்குவீர்கள். அலுவலகத்தில் மரியாதை கூடும். கடமை உணர்வுடன் செயல்படும் நாள். தொழில் ரீதியாக வணிக உறவுகள் மற்றும் ஒப்பந்தங்களில் ஈடுபடுவதற்கு இது ஒரு சாதகமான காலம். வேலை தொடர்பான பயணங்கள் மற்றும் கூடிய வாய்ப்புகள் வரும் மாதங்களில் நேர்மறையான பலன்களை தரும். உங்களில் சிலர் செல்வாக்கு மிக்கவர்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மேலும் காதல் விவகாரங்களில் நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக இருப்பீர்கள். போட்டியாளர்களால் உங்களுக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது. நிலையான வருமானம் உங்களை ஒரு சிறந்த நிலைக்கு தொடர்ந்து கொண்டு செல்லும். பிஸியான வேலையிலும் உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆனால் வாழ்வை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். வாழ்வில் அக்கறை காட்ட வேண்டும் என்பதுதான் சவால் என்பதை உணருங்கள். இன்று நீங்கள் அறியப்படாத சில மூலங்களிலிருந்து பணத்தை பெறலாம். இது உங்கள் பல நிதி சிக்கல்களை நீக்கும். பிள்ளைகள் உங்கள் நாளை கடினமானதாக ஆக்கலாம். அவர்களை ஆர்வமாக்கவும் தேவையற்ற அழுத்தத்தை தவிர்க்கவும் அன்பு எனும் ஆயுதத்தை பயன்படுத்துங்கள். அன்புதான் அன்பை உருவாக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இன்று நீங்கள் எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்ற முடியாது. இதன் காரணமாக உங்கள் காதலன் உங்களிடம் கோபப்படுவார். ஒரு பூங்காவில் நடந்து செல்லும்போது கடந்த காலத்தில் உங்களுடன் கருத்து வேறுபாடு கொண்டிருந்த ஒருவரை இன்று நீங்கள் சந்திக்கலாம். உங்கள் திருமண வாழ்வில் ஒருவித சலிப்பு ஏற்படும். நீங்கள் அதை சரி செய்ய இருவரும் ஒன்றாக அமர்ந்து பேச வேண்டும். ஆரோக்கியத்தை புறக்கணிப்பது மன அழுத்தத்தை அதிகரிக்க முடியும். எனவே மருத்துவ ஆலோசனை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாலையில் பிள்ளைகள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முக்கிய முடிவு எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. கும்பராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். மன உறுதியுடன் செயல்படுவீர்கள். எதிர்பாராத பண லாபம் உண்டாகும். கடன்களில் ஒரு பகுதியை தந்து முடிக்கும் வாய்ப்பு ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தாயாரின் விருப்பத்தை நிறைவேற்ற முயற்சி செய்யவும். சகோதர வகையில் பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. வியாபாரத்தில் வழக்கமான நிலையே காணப்படும். கடந்த 2 நாட்களாக கணவன் மனைவிக்குள் இருந்த மனப்போர் நீங்கும். பணப்புழக்கம் கணிசமாக உயரும். பாதியில் நின்ற வேலைகள் முடியும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும். வியாபாரத்தில் போட்டிகள் குறையும். உயரதிகாரிகள் உங்களை மதித்து பேசுவார்கள். புதிய மாற்றம் ஏற்படும் நாள். இன்று உங்கள் வாழ்க்கை துணை அல்லது சக ஊழியர்களிடமிருந்து எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்காமல் போகும். இது நீங்கள் எந்த முடிவிற்கும் வர முடியாமல் தடுக்கும். இந்த நிலைமை உங்களை மனக்குழப்பத்திற்கும் மன அழுத்தத்திற்கும் உள்ளாக்கும். உங்களுடைய கடின சூழலை பிறரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். வணிகர்கள் கூட்டாண்மை அல்லது சங்கங்கள் மூலம் நல்ல லாபம் ஈட்டலாம். உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். குழந்தையைப் போன்ற இயல்பு வெளிப்பட்டு விளையாட்டுத்தனமான மனநிலைக்கு போவீர்கள். சிறிய அளவிலான தொழில்களை செய்பவர்கள் இன்று அவர்களின் நெருக்கமான எந்த ஒரு ஆலோசனையையும் பெறலாம். இது அவர்களுக்கு நிதி ரீதியாக பயனளிக்கும்.
இனிமையான மற்றும் அற்புதமான மாலை நேரத்துக்காக விருந்தினர்கள் உங்கள் வீட்டில் கூடுவார்கள். நீண்ட காலமாக தீராமல் உள்ள தகராறை இன்று தீர்த்திடுங்கள். நாளை என்பது மிகவும் தாமதமாக இருக்கலாம். தேவையானவர்களுக்கு உதவி செய்வதால் மரியாதை கிடைக்கும். மற்றவரின் தலையீட்டால் இன்று உங்கள் துணையுடனான உறவு பாதிக்கப்படலாம். நீங்கள் ஏதேனும் ஒரு கருவியை வாசித்தால் இன்று நீங்கள் ஒரு இசை நாளை கொண்டிருக்கலாம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன்கள் விவகாரத்தில் கவனமாக இருக்கவும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகாரிகளால் காரிய அனுகூலம் உண்டாகும். மீனராசி அன்பர்களே, புதிய முயற்சிகள் ஏதிலும் ஈடுபட வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சிலருக்கு தாய் வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். கணவன் மனைவி இருவரும் ஒருவரையொருவர் அனுசரித்துச் செல்வது அவசியம். தாய்வழி உறவினர்களால் செலவுகள் ஏற்படும். வியாபாரத்தில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படுவதன் காரணமாக லாபம் குறைவாகவே இருக்கும். சந்திராஷ்டமம் இருப்பதால் மற்றவர்களை நம்பி முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டாம். தர்ம சங்கடமான சூழ்நிலைகளில் அவ்வப்போது சிக்குவீர்கள். உறவினர்களால் பகை உண்டாகும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடம் கனிவாக பழகுங்கள். உத்தியோகத்தில் மேலதிகாரி குறை கூறுவார். விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள். தொழில் ரீதியாக புதிய வணிக உறவுகள் மற்றும் ஒப்பந்தங்களை இறுதி செய்வதற்கு இது ஒரு சாதகமான காலம். வேலை தொடர்பான பயணங்கள் மற்றும் ஒத்துழைப்புகள் வரும் மாதங்களில் நேர்மறையான பலன்களை தரும். உங்களில் சிலர் முக்கியமான நபர்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வதன் மூலம் அதிக செல்வாக்கு பெறுவீர்கள். உங்கள் மேலதிகாரிகளிடமிருந்து நீங்கள் அவமதிப்பை சந்திக்க நேரிடலாம். மேலும் உங்கள் சக ஊழியர்கள் உங்கள் பலவீனங்களை பயன்படுத்தி உங்கள் திட்டங்களை கெடுக்க முயற்சிப்பார்கள். மகிழ்ச்சி என்பது வெளியிலிருந்து பெறுவதல்ல, நமக்குள்ளே இருப்பது என்பதை உணர்த்துவதால் உங்களைப் போல நகைச்சுவை உணர்வை வளர்த்துக் கொள்ளும் எண்ணம் மற்றவர்களுக்கும் ஏற்படும். உங்கள் நண்பர்களின் உதவியால் நிதி பிரச்சினை தீர்ந்துவிடும். பழைய தொடர்புகள் மற்றும் உறவுகளை புதுப்பித்துக் கொள்ள நல்ல நாள். அன்புக்குரியவருடன் குறைந்த வெளிச்சத்தில் உணவை பகிர்ந்து கொள்ளுங்கள். நாளின் ஆரம்பம் கொஞ்சம் சோர்வாக இருக்கலாம், ஆனால் நாள் முன்னேறும்போது நீங்கள் நல்ல முடிவுகளை பெறத் தொடங்குவீர்கள். நாள் முடிவில் நீங்கள் உங்களுக்காக நேரத்தை கண்டுபிடிக்க முடியும். மேலும் நெருங்கிய ஒருவரை சந்திப்பதன் மூலம் இந்த நேரத்தை நீங்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். ஸ்வர்க்கம் பூமியில் உள்ளதென்று இன்று உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு உணர்த்துவார். மக்களிடமிருந்து தூரத்தை வைத்திருப்பது பெரும்பாலும் அவசியம். ஆனால் உங்கள் நலம் விளம்பிகளிடமிருந்து தூரத்தை வைத்திருக்க வேண்டாம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள்.